டிஎன்பிஎஸ்சி மேத்ஸ் ஷார்ட்கட் சுருக்குக √49 + √x = 8 எனில் எக்ஸ் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. சரியாப்பா, இந்த மாதிரி கணக்குக்கு ஒரு ஷார்ட்கட் இருக்குப்பா. இப்போ என்ன செய்யணும்னா, இங்கே ஆன்சராக கொடுத்துருக்காங்கல்ல, அந்த 8க்கு ஸ்கொயர் எடுக்கணும். அப்போ 8 ஸ்கொயர்னா என்னப்பா? 64. 64லேருந்து இங்கே உள்ளே கொடுத்துருக்காங்கல்ல, இந்த 49 கழிக்கணும். சரியா? கழிச்சோம்னா என்னப்பா கிடைக்கும்? 15 கிடைக்கும். சரியா? 15 நம்ம என்ன செய்யணும்னா, இப்போ ஸ்கொயர் பண்ணிட்டோன்னா நமக்கு தேவையான ஆன்சர் கிடச்சிரும். 225. அப்போ எக்ஸோட மதிப்பு என்னது? 225. ஈஸியாக இருக்கா? என்ன பண்ணணும்னா, ஆன்சர் கொடுத்துருக்கிறதுக்கு ஸ்கொயர் பண்ணி கொஸ்டினில் இருக்கிற அந்த நம்பரை கழிச்சிட்டு கிடைக்கிற நம்பரை ஸ்கொயர் பண்ணோம்னா நமக்கு எக்ஸோட மதிப்பு கிடச்சிரும். சரியாப்பா? இது இன்னொரு கணக்கு பார்த்தா உங்களுக்கு நல்லா புரியும். இங்கே பாருங்கள், இங்கேயும் அதே மாதிரி கணக்கு தான் கொடுத்துருக்காங்க. சுருக்குக √25 + √x = 6 எனில் எக்ஸ் என்ன? இப்போ என்ன சொல்லியிருக்கோம்? ஆன்சராக கொடுத்துருக்கிற நம்பருக்கு ஸ்கொயர் பண்ணணும். 6 ஸ்கொயர்னால் என்ன வரும்ப்பா? 36 மைனஸ் இங்கே கணக்கில் கொடுத்துருக்கிற நம்பரை கழிக்கணும். அப்படி தானே? 25. அப்போ நமக்கு என்ன கிடைக்கும்ப்பா? 6லேருந்து 5 போச்சுன்னா 1, 3லேருந்து 2 போச்சுன்னா 1, 11ன்னு கிடைக்கும். அப்போ நம்ம இப்போ என்ன செய்யணும்? 11க்கு ஸ்கொயர் எடுக்கணும். 11 × 11 121. சரியா? இப்போது எக்ஸோட மதிப்பு என்ன? 121. நமக்கு தேவையான ஆன்சர் கிடச்சிருச்சு. சரியாப்பா? இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.